ஒரு மரத்தடியில் பார்வையற்றவன் ஒருவன் அமர்ந்திருந்தான். எதிரில் ஒரு தட்டு, அதில் சில நாணயங்கள். அந்த பக்கம் வருவோர் போவோரெல்லாம் அவனுக்கு பொருள், உணவு ஆகியவற்றை கொடுப்பார்கள். அவனுக்கு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருந்தான். இருவரும் நண்பர்கள். அடுத்தவர்களை கவர்ந்திழுக்க பார்வையற்றவன் இனிய குரலில் பாடுவான். ஒரு நாள் அவன் பாடிக்கொண்டிருந்தான். அவ்வழியே அந்த நாட்டு அரசன் சென்று கொண்டிருந்தான். பாட்டு அரசனை மிகவும் கவர்ந்தது. நீ அருமையாக பாடுகிறாய், உனக்கு ஏதாவது பரிசளிக்க விரும்புகிறேன், என்ன வேண்டும் கேள் என்றான் அரசன். மகிழ்ந்து போனான் பார்வையற்றவன். அரசே, நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு ஆசை. அரசராகிய நீங்கள் சாப்பிடும் மதிய உணவை ஒரு நாளாவது நான் சாப்பிட வேண்டும். இந்த ஆசையை நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டான். இதென்ன பிரமாதம், நாளையே உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறேன் பார், மதிய உணவுடன் சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அரசன் அங்கிருந்து அரண்மனைக்கு சென்று விட்டார். மதிய உணவை அரசன் கொண்டு வருவார். அதை திருப்தியாக சாப்பிட வேண்டும். அதற்கு வசதியாக காலையிலிருந்தே எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. அதிக பசியோடு இருந்தால்தானே அதிகமா சாப்பிடலாம் என்று மனக்கணக்கு போட்டுக்கொண்டான் அந்த பார்வையற்ற மனிதன். அடுத்த நாள் பொழுதும் விடிந்தது. அரசனின் வருகைக்காக காத்திருந்தான். வழக்கம் போல் பலரும் அவனுக்கு உணவு கொடுக்க முன் வந்தார்கள். அரசன் கொண்டு வரும் உணவு பற்றிய சிந்தனையால் மற்றவர்கள் கொடுத்ததை வாங்க மறுத்துவிட்டான். மதியம் மணி 2 3 அரசன் வரவே இல்லை. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. இரவு 8 மணி ஆனது. ஆள் நடமாட்டமே இல்லாமல் அந்த இடமே ஓய்ந்து போனது. கோபத்தோடும் பசியோடும் உட்கார்ந்திருந்தான் பார்வையற்ற மனிதன். அந்த நேரத்தில் அரசன் அங்கு வந்தான். தம்பி, எப்படி இருக்கிறாய்? அரண்மனை சாப்பாடு நன்றாக இருந்ததா? எங்கே பொற்காசு மூட்டை, எங்கே குதிரை எங்கே என்று கேட்டான் அரசன். சாப்பாடா? காலையிலிருந்து பசியோடு காத்திருக்கிறேன், இப்போதுதானே நீங்களே வருகிறீர்கள் என்றான் சோகமாக. யோசித்தான் அரசன். பிறகு பேசினான். சாப்பாட்டு கூடையோடு கிளம்பினேன். திடீரென்று தலை சுற்றியது. வைத்தியர்கள் என்னை சோதித்துவிட்டு ஓய்வெடுக்குமாறு சொன்னார்கள். அதனால் என்னுடைய பாதுகாவலன் மூலமாக உணவை கொடுத்து அனுப்பினேன். அதை நீ சாப்பிடவில்லையா என்றவாறு பக்கத்தில் இருந்த பாதுகாவலனை விசாரித்தான் அரசன். பாதுகாவலனோ, அரசே, இவரிடம் உணவை கொடுத்தேன், ஆனால் இவர் வாங்க மறுத்துவிட்டார். அதனால் அதை திரும்ப எடுத்துச் செல்வதை விட யாரிடமாவது கொடுத்தால் வயிறார சாப்பிடுவார்களே என்று நினைத்து பக்கத்தில் அமர்ந்தவரிடம் கொடுத்துவிட்டு அரண்மனை திரும்பினேன். உங்களிடம் விஷயத்தை தெரிவிப்பதற்காக வந்தேன். நீங்கள் ஓய்வில் இருந்தீர்கள். அரசியாரிடம் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் என்றான் பாதுகாவலன். ஐயோ! தலையில் கை வைத்தபடி அமர்ந்தான் அரசன். அப்போது அங்கிருந்த சாது பேசினார். தம்பி, நடந்த விவரங்களை என்னால் யூகிக்க முடிகிறது. அரசன் சாப்பிடும் உணவை கேட்டாய். தானே நேரில் வந்து குடிக்கிறேன் என்று சொன்னது அரசனின் பெருந்தன்மை. ஆனால் அரசன் வந்து நேரில் கொடுத்தால் மட்டுமே அது அரச உணவு என்று நீ நினைத்தாய். அதுதான் இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம். இதுவரை நடந்தது மட்டுமே உனக்கு தெரியும். இதற்கு மேலும் பல விஷயங்கள் நடந்துள்ளது என்று சொல்லிவிட்டு அமைதியானார் சாது. அந்த இடமே அமைதியானது. சாது மீண்டும் பேசத் தொடங்கினார். உணவை கொடுத்து அனுப்பிய அரசன் 2வது பாதுகாவலனை அழைத்தான். 1000 பொற்காசுகளை ஒரு மூட்டையாக கட்டி மரத்தடியில் அரச உணவை சாப்பிட்டு கொண்டிருப்பவனிடம் இந்த மூட்டையை ஒப்படைத்து விட்டு வா என்று அனுப்பினார். 2வது காவலனோ, சாப்பிட்டு கொண்டிருந்த உனது நண்பனிடம் 1000 பொற்காசுகளை கொடுத்துவிட்டு நகர்ந்தான். அந்த பொற்காசு உனக்காக கொடுக்கப்பட்டது. குழப்பம் இதோடு தீரவில்லை. அரசன் 3வதாக ஒரு காவலனை அழைத்தான். அவனிடம் ஒரு குதிரையை கொடுத்து மரத்தடியில் பொற்காசு மூட்டையுடன் இருப்பவனிடம் குதிரையை கொடுக்கும்படி அனுப்பினான். பொற்காசு மூட்டையுடன் நின்று கொண்டிருந்த உன் நண்பன் குதிரையை பெற்றுக்கொண்டு நாட்டை விட்டே போய்விட்டான். இப்போது உன்னுடைய நண்பன் செல்வந்தன். உன்னுடைய புரிதலில் ஏற்பட்ட சிறிய தவறால் நீ இன்று பசியோடு இருக்கிறாய். இதை விதி என்பதா, அல்லது வாய்ப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் கோட்டை விட்டாய் என்று சொல்வதா? ஒன்று மட்டும் நிச்சயம், உன்னுடைய வரம் உனக்கு சாபமாகவும் உன் நண்பனுக்கு வரமாகவும் மாறிவிட்டது என்று சொல்லி முடித்தார் சாது. சாது சொல்வதை கேட்டு அமைதியாக இருந்த அரசன் பேசத் தொடங்கினான். கவலைப்படாதே,
நாளை உனக்கு உணவு, பொற்காசு, குதிரை ஆகிய எல்லாவற்றையும் மீண்டும் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் அரசன். அடுத்த நாள் அரசனின் வருகைக்காக காத்திருந்தான் அந்த பார்வையற்ற மனிதன். ஆனால் அரசனோ வரவே இல்லை. முந்தைய இரவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அரசன் இறந்து போன செய்தி இன்னமும் இவனுக்கு எட்டவில்லை. அதனால்தான் மக்களே, வாய்ப்பு என்பது எப்போதும் அரசன் போல நேரில் வராது. சில நேரங்களில் அது சாதாரண மனிதன் போல வந்து நம்மை சோதித்துவிட்டு போகும். அதை அடையாளம் காணாத மனமோ அதெல்லாம் நம்ம விதி என்று குற்றம் சொல்வது எளிதாகிறது. வாய்ப்பை சரியாக புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் ஏற்றுக்கொள்பவன் தான் அதிர்ஷ்டசாலி ஆகிறான். அதை மறுப்பவன் அந்த வாய்ப்பை மற்றொருவனுக்கு விட்டு கொடுத்து விடுகிறான். வாய்ப்பு என்பது யாருக்காகவும் எதுக்காகவும் நின்று கொண்டு காத்திருக்காது. உணராதவனை விட்டுவிட்டு தயாரானவனை அடைகிறது. வாய்ப்பு தேடுவது காத்திருப்பவனை அல்ல, தயாராக இருப்பவனை தான். வாய்ப்பு என்பது எல்லோரிடமும் சொல்லிவிட்டு வந்து கதவை தட்டுவதில்லை. அப்படியே சொல்லிவிட்டு வந்தாலும் அதை மிக சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளும் புத்திசாலித்தனமும் அதிர்ஷ்டமும் நம்மில் எத்தனை பேருக்குத்தான் இருக்கிறது என்பது தெரியவில்லை. வாய்ப்பு கதவை தட்டும் போது காதை பொத்தி கொண்டால் பலன்கள் எப்படி கிடைக்கும்? அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் மற்றொருவனிடம் சென்று தஞ்சமடையும். உணர்வின்றி இருந்தவன் இழப்பான், விழிப்புடன் இருந்தவன் பெறுவான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதரிது. அதுபோலதான் கர்மா தடம் மாறாது, மாறுவது நம் புரிதல் மட்டுமே.